ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாட்டோட தமிழ். நாங்கள் வருண். என்னாச்சு? ஓகே, ஸோ இன்றைக்கி நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பு கிளம்பி எத்தனாவது நாள் பார்த்தீங்கன்னா 9வது நாள், 9th டே ஆஃப் நார்த் ஈஸ்ட் ட்ரிப். சரி, கொஞ்சம் புரியுவாங்க சரிங்களா, உள்ளே போகிறதுக்கே வழி இல்லை. சமுதிரது சரியான மழை நைட்லாம். நானே நினச்சிட்டு இருந்தேன் ஏப்ரல் 20 மழை. கோரோடா ஓகே, காற்றுலாம் இருக்கும்டா. வாடா, காற்றுலாம் இருக்குமா? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இன்றைக்கி வந்து டே 9th ஆஃப் த நார்த் ஈஸ்ட் ட்ரிப். இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் வெஸ்டர்ன் பக்கத்தில் இருக்க தவாங்குன்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தவாங்குன்ற ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும். இங்கே இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைட்லாம் இல்லாமல் தானே இருந்தது. ஆனால் இப்போ ஸ்லோ வச்சுருக்கு. தவாங்குன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த தவாங் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் இருக்கும். லெஃப்ட் சைடில் தவாங்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பூட்டான், நார்த் சைடு பார்த்தீங்கன்னா சைனாவும் இருக்குது. நேற்று நைட்டு வந்தாங்க, மேலே தானே மேலே ஏறணும். ஆக்சுவலாக இங்கே நேற்று நைட்டு வந்து பும்லா பாஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏறணும். ஆக்சுவலாக பும்லா பாஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து லடாக்கில் வந்து காட்டிங்லாம் இருக்குல்ல, அதேமாதிரி இங்கே வந்து பும்லான்றது ஒரு ஐஎஸ் ஆட்டிடியூட் பாஸு. இது வந்து 15,000 ரொம்ப அதிகமாக பிரச்சனை. 15,000 சில்லற ஆட்டிடியூட்டில் வந்து தனியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளோர் பண்ணுறோம், அந்த ஏரியாவில் தான் போகணும். அந்த வழியாக தான் போயிட்டு பும்லா பாஸ் நம்ம ரீச் ஆகும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த பும்லா பாஸ் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பும்லா போஸ்ட் இருக்கும். அந்த பும்லா போஸ்ட்டு தாண்டிங்கன்னா என்னென்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சைனா ரீச் ஆகிடுவீங்க. அங்கே வந்து கவுண்டின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வந்து சைனா வச்சுருக்கு. அதான் சொன்னேன், இந்த ஏரியா வந்து சைனா பார்டர் இருக்கும். ஸோ நம்ம காலையில் கிளம்பிட்டோம். நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு தவாங் ரீச் ஆகிட்டோம். 4:30 மணிக்கு தான் தவாங் ரீச் ஆகிட்டோம். இருந்தாலும் நம்ம வந்துட்டு டேரெக்டாக கேட்காம டேரெக்டாக நம்ம போஸ்ட்டு பும்லா ரோடு ஏறிட்டோம். ஏறிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டை வந்து மடக்கி வச்சுட்டாங்க. இல்லை, காலையில் 7லேருந்து 8 வரைக்கும் தான் அலோடு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரியான கிளைமேட் வேறு ரொம்ப கிளியராக இருந்தது. அப்படியே கிளம்பி கீழே இறங்கி ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், தமிழ் மிக்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் கிளைமேட்டில் வேறு ஒன்றும் தெரியல. சரியான குளிரில் வந்து பெட்ஷீட் போட்டு பார்த்தோம். அதுதான் ரூமில் தான் தெரியும். தவிர காலைல நைட்டு சாப்பிட்டு காலையில் ஏறினாங்க. அதுதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, ஸோ இந்த மேலே போகிறது ரொம்ப 33 கிலோமீட்டர். காலையில் மட்டும்தான் அளவுடு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 7லேருந்து 8 மட்டும்தான் அளவுடு. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 10 மணி 9 மணி 10 மணிக்கு வந்தால் கூட அங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன சோகம்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சோகம் தான். ஒரு வீடியோ ஒரு நாள் லாக் ஆரம்பிச்சா சோகம் இல்லாத நாளே கிடையாது. என்னடா இதெல்லாம் நடக்கலையான்னு பார்த்து நடந்துருச்சு. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் அந்த செக் பாயிண்ட் நேற்று போனமே அந்த செக் பாயிண்ட்டு போனோம். நான் என்ன நினச்சேன்னா, அந்த காமனாக இருக்க அந்த ஐஎல்பி தான் வந்து இது இந்த பாஸ்க்கு அப்ளிகபிள் நினச்சோம். போனோன்னே ஹார்ட் காப்பி கேட்குறாங்க. போனோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு குல்லா வச்சு மூக்கில் பான்ஸ் வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க, போடா ஜோக்கர் அப்படின்னு. பாஸு அதுக்குன்னு தனி பும்லாக்குன்னு தனி பாஸ் இருக்கான். டிசி ஆஃபீஸில் போயிட்டு அந்த வண்டி எந்த வண்டி போகிறோமோ அது வாங்கிறதுக்கு 1 டே ஆகுமா. ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு 10 மணி தான் ஓப்பன் ஆகும். போயிட்டு அப்ளை பண்ணேன்னா என்னென்னா, நம்ம பைக்குக்கும் அவங்க பாஸ் எடுத்து தரமாட்டாங்க. நம்ம போய் அங்கே அலைஞ்சாலும் அங்கே கிடைக்காது. அங்கே ஒரு மலையாளி இருக்கார் பிஏவா, அவரை கேட்டாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி மேலே இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கார் வச்சுருக்கவங்க தரல. இவங்க என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி ஒரு பாஸ் கேன்சல் ஆகிடுச்சு, அந்த பாஸை வச்சு எங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே. ஏன்னா இப்போ ஒரு பைக்கர்ஸ் குரூப்பே இருந்தது. அவங்க 15,000 நீ கொடுத்துட்டு போகிறாங்க. 15,000 ரூபாய் நீ கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு 3 பேர். அப்பா 3 பேர் தான் அலோடு போகிற ஒரு காரில்.
பின்னாடி 2 பேர், டிரைவர் சீட் பக்கத்தில் ஒருத்தர், 4 பேர் தான் அலோட் போல். ஸோ டிரைவரோட சேர்த்து அதனால் 3 கார் போயிருக்கு போல். 15,000 எண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அதே தான் நம்மளுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அதே தான் அந்த கேன்சல் ஆன அந்த பர்மிட்டில் வந்து நம்ம வந்து நம்மளோட பேர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பைக் அந்த காருக்கு பர்மிட் இருக்குது. நான் அந்த பர்மிட் அப்ளை பண்ணவங்க வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதில் போக போகிற நேம் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கேபுக்கு 5,500 மொத்தமாக சேர்த்து 5,500 ஆகும்னாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி ஒரு 5,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். போகலான்ட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு 26 கிலோமீட்டர் போகலன்னா கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தாங்க. நான் சொன்னாங்க வண்டி வந்துச்சுங்க. வண்டியில் ஏற வேண்டியதான். பேக் Here. Okay. Friend seriada? Then go friend konja lama. Will sit back. चलिए सर. हाँ. चलो. अब पड़ी. वंडी ले रुको आज. हाँ सर. ஒருத்தரங்க உட்காரணுமா? போய் உட்கார் போ. சாத்து நல்லா. ஓகே, நல்லா பின்னாடி கம்ஃபர்டபுளாக கொஞ்சிச்சுங்க. விண்டோலாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறா வா. ஓ चलो ஸ்னோஃபால் பெய்யுதுங்க. Lake and Madhu Lake, Bamla 3. Bangla, China border we have not people. அண்ணே பைக் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. திடீர்னு ஊங்குதுடா. திடீர்னு ஐஸ்கிரீம் படப்படன்னு ஊங்குது. ஸ்னோஃபால் பெய்யுது. கேமரா தெரிதான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா ஐஸ். ஆக்சுவலாக எல்லாம் எந்த வண்டியிலையும் வண்டியில் செயின் மாட்டணுன்றதுக்காக நிறுத்திருக்காங்க. செம்ம குளிராக இருக்குது.
கருக்கு முறுக்குந்து. ஸ்னோஃபால் தெரியுதான்னு தெரியல. ஸ்னோஃபால் ஆகுது. எல்லா வண்டியும் வந்து வீலுக்கு வந்து செயின் போட்டிருக்காங்க. நம்மள வந்து ஒரு வீலுக்கு செயின் போட்டாச்சு, இன்னொரு வீல் செயின் போடணும். அதுதான் முயற்சி பண்ணுறாங்க. லைனாக வண்டி நிற்குது, இந்த வண்டியை ஸ்டார்ட் ஆகலை. அங்கே இருக்க வண்டி எடுத்தால் தான் இந்த வண்டிலாம் போக முடியும். இந்த பக்கத்தில் லேக்கு செம்மையாக இருக்கு. அமேசிங். ஆமாம், ஸ்னோஃபால் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த அளவுக்கு இல்லைங்க ஸ்னோஃபால், லைட்டாக பெய்யுது. இன்னும் போக போக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்னோஃபாலாக இருக்கும். போகுது. वो गाड़ी सही नहीं है, ஃபர்ஸ்ட் காடி. இந்த ஃபர்ஸ்ட் வண்டியில் செயின் இல்லாதனால தான் இவ்வளோ நாள் டிராஃபிக். செயின் அந்த டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டட் கும்லா பாஸ். Finally we reached Gumla Pass. இங்கே நம்ம ஒரு ஸ்னோ பெய்யுது. பார்க்கிங் விட்டுட்டு பியரோ வெல்கம்ஸ் டு கும்லா. எங்கே போனோம்னாப்பா? இதான்டா இதுதான் வந்துருந்தா மச்சான். ஸ்னோ பெய்யுது. ஃபைனலி பல தடங்களை தாண்டி கும்லா பாஸ் ரீச் ஆகிட்டோம். 15,200 அடி ஸ்னோஃபால். ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு, ஹெவி ஸ்னோ. இப்போது இங்கே செக் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து தாண்டி அப்படி போனீங்கன்னா இங்கே ஒரு ரோடு இருக்குது. அது தாண்டி போனீங்கன்னா சைனா இந்தியா பார்டர். அங்கே தான் இப்போ போக போகிறோம். ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சால் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம் மச்சான். ஓகே, கடைசியாக வந்தாச்சுங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி நண்பர்களே. ஆக்சுவலாக கும்லா பாஸ் பார்த்தாச்சு. பாஸ் முடிச்சுட்டு அங்கே ஒரு செக்கேட் மாரி ஒன்று இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பார்டர், 2 ஆர்மி நிற்கிற மாதிரி இடம். எப்படி நம்ம வாகா பார்டரில் இருக்கோ அந்த மாதிரி இடம். செம்ம ஸ்னோ ஃப்ளூ, மூச்சு விட முடியல. இருந்தாச்சு. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. நல்ல ஒரு பாயிண்ட்டுங்க. அங்கே ஒரு சரி திரும்ப முடியுமாடா உன்னால? யார்